தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் என் இனிய அன்பு சொந்தங்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தாயாம் திருச்சபையானது கிறிஸ்து பிறப்பு முன்னறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கின் எசையா ஆகாசிடம் கூறுகின்றார், நீ உன் கடவுளிடம் ஒரு அடையாளம் கேள், வானத்திலிருந்தோ அல்லது மண்ணுலகத்திலிருந்தோ ஒரு அடையாளம் கேள் என்று கூறுகின்றார். அதற்கு ஆகாசு, நான் என் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்று கூறுகின்றார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், ஒரு அடையாளம் அது முன்னறிவிக்கப்படுகின்றது. அது ஒரு கன்னி பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படும் என்று ஒரு அடையாளம் அவருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் நான் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்று கூறுகின்றார். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் ஆண்டவர் தகன பலியோ காணிக்கையோ விரும்புவதல்ல, மாறாக ஒரு உடலை கேட்கின்றார். அதற்கு அவர், இதோ நான் வருகிறேன் என்று நாம் கூறினாலும் அந்த பலியை அல்ல, மாறாக அதற்கு ஒரே பலி நம் இயேசு கிறிஸ்துவை, தன்னுடைய ஒரே மகனை அவர் நமக்காக அனுப்பி அந்த பலியை அவர் கல்வாரி மலையில் சிந்தி நமக்காக ரத்தம் சிந்தி அதை பூர்த்தி செய்கின்றார். இன்றைய நற்செய்தியில் லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் வசனங்கள் 26 38 முடிய உள்ள வசனத்தில் அன்னை மரியாளுக்கு கிறிஸ்து பிறப்பை பற்றிய செய்தி அறிவிக்கப்படுகின்றது. அன்னை மரியாளும் அதை, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று தன்னையே தாழ்த்தி அந்த செய்தியை ஏற்கின்றார். நாம் பல நேரங்களில் அடிமைகளாக இருக்கின்றோம். போதைக்கும் இந்த உலக வாழ்விற்கும் சினிமாவிற்கும் பல நேரங்களில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிமைத்தனத்தை உடைத்தெறிய அன்னை மரியாள் தன்னையே இறைவனுக்காக அடிமையாக கொடுக்கின்றார், இறைவனின் சித்தத்தை பூர்த்தி செய்கின்றார். பல அறிவிப்புகளை இருந்தாலும் இந்த அறிவிப்பு ஒரு சிறந்த அறிவிப்பு. ஏனென்றால் இந்த அறிவிப்பு மூலமாக ஒரு மாற்றத்தை நிகழ்த்த நம் ஆண்டவர் இயேசு அன்னை மரியாள் வழியாக வருகின்றார். ஆகவே அன்பிக்க சகோதரமே சகோதரிகளே, நாம் நம்மிடம் பல நேரங்களில் நம் ஆண்டவர் பேச தயாராக இருக்கின்றார். அன்னை மரியாளை போல அன்னை மரியாள் எப்போதும் தயாராக இருந்து தன்னையே இறைவனுக்காக அர்ப்பணித்தார். நாமும் அந்த அறிவிப்புக்காக தயாராக இருப்போம். இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் இந்த விழாவை ஒரு சிறப்பான விழாவாக மாற்றி மிகுந்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமீன்.